அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை ஊத்துமலை ஸ்ரீ முருகன் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த கோவில் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகிலே உள்ளது. இந்த கோவில் சித்தர்கள் திருத்தலமாக அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் உயரத்தில் உள்ளது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. இந்த மலையிலே 3 நிலைகள், 3 கோவில்கள் உள்ளன. சௌடேஸ்வரி அம்மன் கோவில், பாலமுருகன் கோவில், சத்யநாராயண சித்தர் கோவில் ஆகியவை அவை. இந்த மலை சுற்றியுள்ள 4 மலைகள் கை கால்களாக உள்ளன. ஸ்கந்தகிரி, நாமகிரி, குமரகிரி, பத்மகிரி என இந்த மலை தலையாக விளங்குவதனால் இதை தலைமலை என்பர். இங்கு சன்னதியில் உள்ள பாறையில் ஊற்று போல தண்ணீர் வருவதால் இந்த மலை ஊத்துமலை எனப்படுகிறது. ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் புனரமைப்பு நடைபெறுகிறது. இந்த அம்மனே தேவாங்கர் சமுதாய மக்களின் குலதெய்வமாகும். இம்மலை அகத்தியர், போகர் மற்றும் பல சித்தர்களின் தலைமைப்பிடமாக அமைந்துள்ளது. சௌடேஸ்வரி அம்மன் கோவில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. அதனின்று சற்று மேலே ஏற பாலமுருகன் கோவில் பெரிய வளாகத்தில் அமைந்துள்ளது. இதற்கு மேலே சத்யநாராயண சித்தர் கோவில் உள்ளது. மலைப்பாதை செங்குத்தாக வளைந்து நெளிந்து சென்று ஆலயத்தை அடைகிறது. கார்களிலும் செல்லலாம். முதல் கோவில் சௌடேஸ்வரி என்னும் சாமுண்டி கோவில். பல ஆண்டுகளாக சிறிய சன்னதியாக இருந்து தற்போது கற்றளியாக அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாள் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கிருந்து மேலேறும் இடத்தில் அகத்தியர் லோபாமுதிரை தவக்கோல புடை சிற்பம் காட்சி தருகிறது. இந்த இடத்தில் பெரிய பாறை ஒன்றில் பெரிய ஸ்ரீ சக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனை கரடி சித்தர், சுகமுனிவர், கண்வர், அகத்தியர், போகர் முதலியோர் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சக்கரம் செங்குத்து வடிவத்தில் செதுக்கப்பட்டுள்ளதால் இதனை நேர் நின்று வழிபடுவோருக்கு சர்வ ரோகங்களும் குணமாகிவிடும். குறிப்பாக இதய நோய் உடையவர் இங்கு சில நிமிடங்கள் நின்று தியானம் செய்தால் நோய் நீங்க பெறுவர் என்பது நிச்சயம். பௌர்ணமி அமாவாசை நாட்களிலே சப்த ரிஷிகளும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். அகத்தியர் வழிபட்ட அகத்தீஸ்வரரும் இங்கே நமக்கு காட்சி தருகிறார். அருகில் உள்ள கபிலர் குகை அவர் தவம் செய்த இடம். இந்த குகை மூடப்பட்டுள்ளது. ஒரு மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமர்ந்து தியானித்தால் இரத்த அழுத்தம் சீராகும். மேலே ஏறினால் பெரிய வளாகத்தில் பாலமுருகன் கோவில் உள்ளது. பாலமுருகன் வலது கையால் மயிலை அணைத்தவாறு உள்ளார். இங்கு உள்ள முருகன் வேலானது யோக வேல் எனப்படுகிறது. சிரித்த முகத்துடன் அடியார்களின் துயர் தீர்ப்பவர்தான் இந்த முருகன். அடுத்து சத்யநாராயண சித்தர் பீடம் உள்ளது. மலையின் சரிபாதி உயரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுமிடம் உள்ளது. பாலமுருகன் கோவிலின் வடபுறம் காலபைரவர் சன்னதி உள்ளது. பங்குனி உத்திரத்தில் தைப்பூச விழா, தமிழ் புத்தாண்டு, கார்த்திகை தீப விழா, தேய்பிறை அஷ்டமி விழா, நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் இங்கு விழா நாட்கள். உடல் ஆரோக்கியம், தொழில் வளம் வேண்டி இங்கு முருகனை வழிபடுகிறார்கள். நாளும் நலம் தரும் ஊத்துமலை ஸ்ரீ பாலமுருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.